ஒரு நிமிஷம் கேளுங்க. 10 பொருத்தம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது இதுல என்ன ஆச்சரியம்னா, காளிதாசன் வடக்குல இருந்து அவருடைய புஸ்தகத்துல எழுதியிருக்கிறதும் சரி, தொல்காப்பியம் எழுதினார் இல்லையா? அதிலேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த பொருத்தங்கள் ஒரே மாதிரி 2 புஸ்தகத்திலயும் கூறப்பட்டிருக்கு. அது என்ன? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல். KRUPAVIBES. ஃபர்ஸ்ட், ஒத்த குடும்பம், அதாவது குற்றமில்லாத குடும்பமா இருக்கணும். 2வது, ஒத்த ஒழுக்கம். 3வது, ஒத்த ஆளுமை. 4வது, ஒத்த வயது. 5வது, ஒத்த வடிவம். 6வது, ஒத்த காம உணர்வு. 7வது, ஒத்த விடாமுயற்சி, மன உறுதி. 8வது, அருளுடைமை, அதாவது திருமணத்துக்கு அப்புறமா அவங்களோட குற்றங்கள் இருந்தாலும் அதை மன்னிச்சுக்கிறது. 9வது, ஒத்த அன்பு, இருவருக்கும் பிரியாம இருக்கிற அந்த உணர்வு. கடைசி இது பொருளாதாரம், அதாவது வாழ்க்கையில மேம்படுறதுக்கு 2 பேரும் சேர்ந்து இதுல எத்தனை பொருத்தங்கள் இருக்குங்கிறத அவங்க ஜாதகம் மூலமா பார்க்குறாங்க. காதலித்து திருமணம் செய்பவர்கள் அவங்கள்ட்ட பழக்கத்தை வச்சு இதை உணர்ந்துக்கிறாங்க. எல்லாம் பார்த்தும் சரியா இல்லாத திருமணமும் இருக்கு, இது எதுவும் பார்க்காம வெற்றியடைந்த திருமணங்களும் இருக்கு. மொத்தத்தில் இது ஒருத்தர் இன்னொருத்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்கள அவங்க மேம்படுத்திக்கிறாங்க இந்த திருமண வாழ்வில், அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃப் இருக்குங்க. இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் இந்த 10ஐயுமே நீங்கள் செய்ய ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு திருமண வாழ்வில் உள்ளே போங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. யங்கர் ஜென்ரேஷன் இப்போல்லாம் திருமணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது பிற்காலத்தில் எப்படி அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு தெரியல. இருந்தாலும் இந்த 10 பாயிண்ட்டையுமே உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வே ஆஃப் லைஃபாக மாறிடும். உங்கள் கமெண்ட்ஸ் இதில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.